ஆனால் இப்போது நாம் எடுத்திருக்கிற முயற்சி இருக்கிறதே, இது ஒரு அக்னி பரீட்சை. ஒரே நேரத்தில் 2 சக்திகளை நாம் எதிர்க்கிறோம். திமுக அதிமுக என்கிற மாபெரும் மலைகளை எதிர்த்து மோதுகிறோம். அவர்கள் வலிமை நமக்கு தெரியும். ஒரு எதிரியை வீழ்த்துவதற்கு இன்னொரு எதிரியோடு கூட்டணி செய்வது என்பது அரசியல் உத்திகள் ஒன்று. இது கடந்த காலங்களில் நாம் கையாண்ட உத்திகள். ஆனால் அது வெற்றி பெறவில்லை. நாளுக்கு நாள் அவர்கள்தான் மாறி மாறி ஆட்சி அதிகாரத்திற்கு வந்து வலுப்பெற்றுக் கொண்டிருக்கிறார்களே தவிர நாட்டு மக்களுக்கு இந்த நலனும் கிட்டவில்லை. இந்த நிலையில்தான் இனியும் அதே உத்திகளை பின்பற்றக்கூடாது, கடைபிடிக்க கூடாது. 2 சக்திகளை எதிர்க்க முடியும், ஒரே நேரத்தில் அவர்களை வீழ்த்த முடியும் என்கிற அந்த நம்பிக்கையோடு நாம் இந்த துணிச்சலை எடுத்திருக்கிறோம். அந்த துணிச்சலான முடிவை எடுத்திருக்கிறோம். அந்த நம்பிக்கை எங்கிருந்து வந்தது என்றால் நீங்கள் இருக்கிறீர்கள் என்கிற அந்த அடிப்படையில் தான். 4 தலைவர்கள் மட்டும் சிந்தித்தால் போதாது. இந்த 4 தலைவர்கள் மட்டும் சுற்றி வந்தால் போதாது. இந்த 4 தலைவர்கள் மட்டும் மூச்சு முட்ட உரையாற்றினால் போதாது. எங்கே கடலில் திரண்டிருக்கிற என் தோழர்களே, நிச்சயம் இருக்கிற இந்த ஒவ்வொரு நொடி பொழுதையும் நாம் ஒரு வரலாற்றை படைக்கப் போகிறோம். நாம் ஒரு சாதனையை படைக்கப் போகிறோம். நாம் தமிழக அரசியலின் திசை வழி போக்கை திருப்பிவிடப் போகிறோம் என்கிற அந்த எண்ணத்தோடு, அந்த நம்பிக்கையோடு, அந்த புரிதலோடு நாம் களமிறங்கி களப்பணியாற்ற வேண்டும்.